ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக சுட சுட ஒரு பிரியாணி. என்ன பிரியாணி பார்க்குறீங்களா? எஸ், ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதம் வந்து வடித்து கொட்டுவோம். அதனால் உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த ரைஸ் வரும். மசாலா தனியாக, அதுக்கப்புறம் ரைஸ் தனியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி மட்டும்தான் கேட்பாங்க. என் வீட்டில் என் பையன் பார்த்திங்கன்னா எப்பயுமே பிரியாணி அப்படின்னாலே ஹைதராபாதி பிரியாணி தான் எனக்கு வேணும் அப்படின்வான். அது தெரியல ஏன் அவன் அதே மாதிரி கேட்குறான் அப்படின்னு. பட் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பிரியாணி. ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் மசாலா நல்லா பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் மேரினேட் ஆகி சூப்பராக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணி இவ்வளோ சூப்பராக இருக்குமானா இருக்காது. அந்த ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணியில் அந்த சிக்கன் ரொம்ப பர்ஃபெக்டாக மசாலாவோடு இருக்கும். அதனால் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல், அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாகவும் பிளாண்டாகவும் இல்லாமல் ஒரு ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எல்லாருக்குமே இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். நான் எப்பயுமே இந்த பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேலை என்ன பார்ப்பேன்னா, இதுக்கு தேவையான அனியன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இதில் நம்ம தக்காளி நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. மசாலா கூட்டி வச்சுட்டு அதை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தனியாக ரைஸை வடித்து போடுறது தான். ரொம்ப சிம்பிள்னு சொல்லலாம். பட் இதில் ரொம்ப கடியான வேலைன்னா இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுறது தான். அதுவுமே ஃப்ரைடு ஆனியன்ஸ் கடையில் கிடைக்கிது. இன்கேஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். வீட்டிலையே எவ்வளோ தூரம் செய்வேனோ அதான் செய்வேன். ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸை ஃபஸ்ட்டு 2 பெரிய ஆனியன் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த கப் அளவில் 2 கப்பு ரைஸ் எடுக்க போகிறேன். ஸோ 2 கப்பு ரைஸுக்கு 2 ஆனியன். நான் எவ்வளோ ரைஸ் போட்டேனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன் எடுப்பேன். பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரைஸ்னால் அதுக்கு நான் 1 வெங்காயம் என்னோடய கணக்கு அப்படி தான் நான் எடுப்பேன். அது ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம யூஷுவல் பிரியாணி மாதிரியான ஸ்டைல் கிடையாது. இதில் நம்ம நிறைய மசாலாஸ் வித்தியாசமாக இருக்கும். மஞ்சத்தூள்லாம் நம்ம யூஸ்வலி பிரியாணியில் போட மாட்டோம் இல்லையா? இப்போ ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணிக்கு மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம நார்மல் ஸ்டைல் பிரியாணி இப்படி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த அனியன்ஸை 2 பெரிய அனியன்ஸை நான் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த வேலையை நான் என்னென்னா ரைஸை ஊற வச்சுட்டேன். 2 கப்பு ரைஸு. நெக்ஸ்ட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நார்மலான சில்லி இருக்கும் இல்லையா? சில்லி பவுடர், அது காரத்துக்காக அது போடுறேன். அப்புறம் கலருக்காக பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கர்டு, அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸு, அப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி அப்படியே அடுப்பில் வச்சு சமைக்கிறது தான். ஸோ நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுட்டேன். சில்லிஸ் தேவையான சில்லிஸ் நான் கொஞ்சம் ஒரு 4-5 சில்லிஸ் போட்டிருக்கேன். அண்ட் புதினா, கொத்தமல்லி நல்ல குட்டியாக சாப் பண்ணியும் போட்டிருக்கேன். ஸோ மசாலாஸ் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சா? இப்போ கர்ட் போடணும். கர்ட் நல்லா ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸ்பைசஸில் பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனைஸ், இது எல்லாமே, லவங்கம் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. லவங்கம் ஜாஸ்தி போடாதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாஸே நமக்கு ஹீட்டு, லவங்கமும் ரொம்ப சூடு. அதனால் ஒரு 2-3 கூட போட்டுக்கோங்க போதும். அப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனோட அந்த ஆயில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் இஞ்சி பூண்டு போட மாட்டேன். ஏன்னா முதல்ல இந்த மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் அந்த சிக்கனில் இறங்கினதுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவேன்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த மிளகாத்தூள் வந்து அந்த அந்த மசாலா நம்ம போடுற மசாலா வந்து அந்த பச்சை சிக்கனில் கொஞ்சம் இறங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த எல்லா மசாலாஸையும் போட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவேன். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்ல ஒரு சின்ன கப் அளவில் போட்டிருக்கேன். போட்டு மொத்தமாக மேரினேட் பண்ணி ஒரு 1/2 to 1 hour நீங்கள் வந்து அதை மேரினேட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். 1 மணிக்கு உங்களுக்கு லன்ச் வேணும்னா நீங்கள் 11 o'clock அதை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. பண்ணி வச்சுட்டு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1/2 hour முடிச்சிடலாம். மேரினேஷனுக்கு 1 hour மஸ்ட்டாக நீங்கள் விட்டிங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் மேரினேட் பண்ணிட்டு தான் சமைப்பேன். ஸோ நான் வந்து ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடேக்கு வந்து பையன் வந்து காலையில் சொல்லிட்டு போயிட்டாரு, அம்மா வந்து எனக்கு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலில் பண்ணி வச்சிரு அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு 11 o'clock வந்து மேரினேட் பண்ணேன். 12 o'clock வந்து கரெக்டாக வந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான சட்டியில் வந்து 2 ஸ்பூன் கீ போட்டு இந்த மாதிரி இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க அப்படியே அந்த மசாலாவை வந்து இறக்கிடுங்க. அதில் இறக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து இது பாயில் ஆகணும். நல்லா இந்த லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து போட்டிங்கன்னா கூட அது நல்லா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அது நல்ல கொதி வரப்போ மிளகு, சீரகம், அப்புறம் ஏலக்காய், பட்டை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுருங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் எல்லாத்தையும் போடுங்க. இதுக்கு வந்து ஸ்பூன் அளவுலாம் வந்து இவ்வளோ போடணும் அப்படிலாம் இல்லை, அளவாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் பாருங்கள் ஏலக்காய்னா ஒரு 3 ஏலக்காய் போடுவேன். ஆல்ரெடி நம்ம இதில் ஏலக்காய் பட்டைலாம் போட்டதுனால ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சீரகம் கொஞ்சம் ஒரு கையளவில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. நல்லா போட்டு அது கொதி வரட்டும். பக்கத்துலேயே நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலா வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஹாஃப் குக்கு வந்து ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பாதி அளவில் குக் ஆயிடுச்சு. மீதி பாதி அளவு இது 10 நிமிஷத்துலேயே பாதி அளவு குக் ஆகிடும். மீதி பாதி குக் ஆகுறது எங்கன்னா நம்ம அந்த ரைஸை வடிப்போம் இல்லையா, ரைஸ் வடித்து அதில் போடுவோம் இல்லையா, ஸோ அதோட பாதி குக் வந்து ஆகிடும். ஸோ உங்களுக்கு சூப்பராக பெர்ஃபெக்டாக ஆகிடும், குலையவும் செய்யாது. இப்போ வந்து நான் இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டு அரிசியும் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பாயில் ஆனவுடனே எடுத்துடுங்க. ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஏற்கனவே அங்கே மசாலாலும் இருக்குது இல்லையா, குழஞ்சிரும். அதனால் ஒரு 50% பாயில் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நம்ம வந்து எடுக்கணும். இந்த நீங்கள் அப்படியே வடிகட்டுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்குவேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே இது ஓரளவுக்கு அந்த மசாலாலாம் கூட்டி சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நெய்யெல்லாம் பிரிஞ்சு பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபைனலாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லா மெல்ட் பண்ணி மேலே போடுவோம் ரைஸ் போட்டதுக்கப்புறம். நம்ம எப்பயுமே பிரியாணிக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து 1/2 கப்பு எண்ணெய்னா 1/4 கப்பு வந்து நெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சேம் இதில் தான் அந்த எண்ணெய் நெய் அளவு வந்து எப்பயும் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த அளவு தான் நான் எடுக்கிறேன். ஆனால் மசாலாஸ் மட்டும்தான் வேரி ஆகும் ஹைதராபாதி பிரியாணிக்கு. அண்ட் ஸ்டைல் ஆஃப் செய்கிற பிரியாணியோட ஸ்டைலுமே மாறும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் ரைஸை வந்து வடிகட்டி நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா வந்து நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை, பட் மசாலாவே கொஞ்சம் கூட்டு மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஸ்டெயின் பண்ணி மேலே இப்படி எடுத்து வச்சு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து போட்டிருக்கேன். நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸை நீங்கள் 2 ஆனியன் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறீங்க இல்லையா, அதில் பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இப்போ ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் வந்து கீயை வந்து மெல்ட் பண்ணாலும் மெல்ட் பண்ணலனாலும் ஓகே, பட் மெல்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மெல்ட் பண்ணி மேலே வந்து போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை லைட்டாக கார்னிஷிங்க்கு போடுறேன். கண்டிப்பாக இதுக்கு புதினா கொத்தமல்லி ஜாஸ்தியே தேவைப்படும் நம்ம நார்மலாக செய்கிறத விட. அண்ட் பார்ட்டிஷனாக நம்ம போடுறதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். ரைஸோடு நம்ம பாயில் பண்ணுறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரைஸில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாகவும் போடுறோம், சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
அவ்வளோதாங்க. நான் இது என் ஸ்டைலில் பண்ணுறேன். பட் எனக்கு என்னோடய ஸ்டைல் நான் இப்படி தான் வந்து ஹைதராபாதி பிரியாணியை வந்து செஞ்சு பழகியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை விட மசாலா கம்மியாக போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆக்சுவலி ஹைதராபாதி பிரியாணின்றது மசாலா கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப மசாலாவாக இருக்காது. பட் நான் வந்து திருநெல்வேலிக்காரி, அதனால் நாங்கள் வந்து நல்ல மசாலா சாப்பிட்டே பழகிட்டோம். அதனால் வந்து நான் கொஞ்சம் மசாலாஸ் வந்து அடிஷ்னலாக போட தான் செய்வேன். நீங்கள் இதுக்கு வந்து எனக்கு இல்லை மசாலாவெல்லாம் ரொம்ப கம்மியாக வேணும்னா நான் சொன்ன அளவுலேருந்து மசாலாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அங்கங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் மசாலா ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து மேலே வந்து ஒயிட் ரைஸாக இருக்கும், கீழே தான் மசாலா இருக்கும். கொஞ்சம் அப்படி லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் ரைஸும் இந்த மசாலாவும் இருக்கணும். இந்த கேரளாலெலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக கிளறி விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் ரைஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், அப்படி சாப்பிட்றப்பவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெக்கரேஷனுக்காக மேலே பாயில் பண்ண எக்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் திரும்ப ஒரு தம் விட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணி. ரொம்ப நல்ல சூப்பராக பாயில் ஆகிருக்கு பாருங்கள். அந்த கறியாக இருக்கட்டும் சரி, அப்புறம் இந்த ரைஸாக இருக்கட்டும் சரி, குலைவாலாம் இல்லாமல் நல்ல உதிரியாக ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸ்லி எனக்குமே இந்த பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். ஹைதராபாதி பிரியாணினாலே வந்து எங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஆயிஷா சுலகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.